தமிழ்நாடு மிகவும் நகர்ப்புறமாக்கப்பட்ட மாநிலமாக திகழ்வதாகவும், சென்னையில் நிலையான வளர்ச்சியை உறுதி செய்வதே திமுக அரசின் நோக்கம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் கிரடாய் சென்னை சார்பில் இன்று முதல் 3 நாட்களுக்கு கண்காட்சி நடைபெறுகிறது. சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறும் இக்கண்காட்சியை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூப்பர் சென்னை முன்னெடுப்பையும் அறிமுகம் செய்தார். பின்னர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதல்வர், மாநிலத்தின் வளர்ச்சியை உணர்த்துவது கட்டடங்கள்தான் என்றார். சென்னையில் நிலையான வளர்ச்சியை உறுதி செய்வதே திமுக அரசின் நோக்கம் எனவும், தமிழ்நாடு முழுவதும் நகரம், கிராமங்களை மேம்படுத்த 10 திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் முதல்வர் கூறினார். நகரம், கிராமம் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைத்து பகுதிகளையும் ஒருங்கிணைப்பதுதான் நோக்கம் என தெரிவித்த முதலமைச்சர், 136 நகரங்களுக்கான திட்டங்கள் தீட்டப்பட்டு வருவதாக கூறினார். தமிழ்நாடு மிகவும் நகர்ப்புறமாக்கப்பட்ட மாநிலமாக திகழ்வதாகவும், கட்டடங்கள் கட்டுவதற்கான அனுமதி ஒற்றைச்சாளர முறையில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறிய முதலமைச்சர், சென்னையில் 12 ஏரிகளை காக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், பரந்தூரில் புதுநகர் வளர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் கூறினார். சென்னை பெருநகர பகுதிக்கான முதல் மற்றும் 2ஆம் முழுமை திட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இப்போ 3வது முழுமை திட்டத்தை நம்ம அரசு தான் முனைப்போடு தயாரிச்சுக்கிட்டு வருது. நிலையான வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம் மற்றும் தொழில்நுட்ப ரீதியான முன்முயற்சிகள் ஆகியவற்றை மையமாக கொண்டு நகர்ப்புற வளர்ச்சியை முன்னெடுத்து செல்லவும், மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டு வருது. இந்த திட்டம்தான் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு சென்னை பெருநகர பகுதி வளர்ச்சியை வழிநடத்த போகுது. அதேபோல தமிழ்நாடு முழுவதும் நகரம், கிராமங்களை மேம்படுத்த 10 மண்டல திட்டங்களும் தயாரிக்கப்பட்டு வருது. கோயம்புத்தூர், மதுரை, ஓசூர், சேலம், திருப்பூர், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மற்றும் திருநெல்வேலியை உள்ளடக்கின 136 நகரங்களுக்கும் திட்டம் தயாரிக்கப்பட்டு வருது.